மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வந்து டிஆர்பி மேக்ஸ், அதாவது யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, இதை நம்ம வந்து எப்படி படிக்கணும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெட்டுக்கு வந்து 2 எக்ஸாம் வருது இல்லையா. ஸோ தகுதி தேர்வு ஒன்று இருந்து அதுக்கப்புறம் யூஜி டிஆர்பி வரும். கண்டிப்பாக அப்படி தான் வைக்கிறது போல் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பிஜி டிஆர்பி வருது மேக்ஸ். இதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது உங்களுக்கு. இந்த 10 யூனிட்டை எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸ். ஏன்னா வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. தியரி, அதர்வைஸு வந்து ப்ராப்பர்ட்டிஸு, ரிசல்ட்ஸு நிறைய அது போல் இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றது ஒரு ஷார்ட்கட் போல் ஒரு முயற்சி பண்ணுறோம். அதாவது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2 மொத்தம் இந்த 10 யூனிட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டெய்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் கேட்ட அந்த எக்ஸாம்லேருந்து கொஷினை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கொடுக்குறோம், ரைட்டுங்களா. அதாவது வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் ஜாபுக்கு போவாங்க, நிறைய பேர் ஏதாவது சூழ்நிலை படிக்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம இந்த போல் இந்த கணேஷ் மேக்ஸ் அகாடமின்றது நீங்கள் வாட்ச் பண்ணும்போது ஏதாவது போகிற வழியிலையோ, பஸ்ஸில் போகிற வழியிலையோ, இங்கேயோ, ஸோ காதில் மாட்டிட்டு ஹெட்ஃபோனில் நிறைய இப்போ அது அப்படி தான் ஃபேஷன் ஆகி போச்சு இல்லையா. ஸோ ஒரு கேட்க ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிடும். அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம் வர போல தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ டிசம்பர் காலம் வரனாலும் மார்ச் மாதம் எக்ஸாம் வரும். சப்போஸ் மார்ச்சில் எக்ஸாம் வரலாம், ஜூன் ஜூலையில் போட்டே ஆகணும், தலையெழுத்து, ரைட்டா. ஸோ பட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து 3000 போஸ்டிங் இருக்குது கன்ஃபார்மு. மற்றபடி மற்ற எக்ஸாம்லாம் வருதோ வரலையோ அது நம்மளுக்கு தெரியாது. பட் பிஜிடிஆர்பி போஸ்டிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நிறையா ஃபார்முலாஸ், ரிசல்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸு, டெஃபனேஷன்ஸு அப்படிலாம் இருக்குது. எல்லாத்தையும் மொத்தம் ஆயிரக்கணக்காக இருக்குது, படித்தா அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் டிஆர்பி கொஷினில் மேக்ஸ் சம்மந்தப்பட்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு விஷயம் டெவலப் ஆகினே இருக்குது. கொஷின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்றது அதுலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கொஷின் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி நான் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். டெய்லி ஒரு 10 ஃபார்முலாஸ் இல்லை 10 டெஃபினேஷன்ஸு, ஒரு 15 டெஃபினேஷன்ஸ் டெய்லி நீங்கள் கொடுக்குறேன். டெய்லி 1 hour வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு திரும்பி அதே நீங்கள் என்ன பண்ணி கேட்க ஆட்டோமேட்டிக்காக தரவிடும். ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா நம்ம மறக்கிறது இல்லை. அதனால் அதை நம்ம படிக்கணும் போது போர் அடிக்கும். ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், படிக்கிறதே விளையாட்டுத்தனமாக படிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, பெரிய விஷயமே கிடையாது. அதனால் வந்து பஸ்ஸில் போகும்போதோ இல்லை சாப்பிடும் போதோ ஏதாவது நம்ம எதாவது பாட்டு கேட்குறோம், இது பண்ணுறோம், சினிமா பார்க்குறோம், அது போல காலை மாட்டின்னு ஒரு 4 அதாவது 5 வாட்டி இல்லை மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி கேட்க தன்னறியாமையே அதை மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிடும், அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து கொடுக்குற வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். என்ன கொடுக்குறான்ட்டு நினைக்காம, அதாவது வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதாவது உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ்ன்னா அந்த சிலபஸில் எப்படி கொடுத்தா புரியும் அப்படி வந்து தெளிவாக இப்போ கொடுக்க போகிறேன். அதனால் வந்து ஸோ ஒரு வீடியோ விடாமல் கன்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதுவும் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த டிஆர்பியில் பாஸ் பண்ணணும். ஏன்னா போட்டிகள் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இருக்கிற போஸ்டிங் பார்த்தா ஒரு 150 தான் இருக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. அப்படிங்கும்போது அந்த 150ல் ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோன்னா கண்டிப்பாக நான் இப்போ எஃபெக்ட் போட்டாகணும். இப்போ டிஆர்பி வருது வரல இதெல்லாம் நம்ம காரணம் சொல்லியிருந்தோன்னா நம்ம வாழ்க்கை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறன்றது அர்த்தம். டிஆர்பி வருதோ வரலையோ, அதாவது வந்து நான் சொன்னேன் 190 பசங்க என்ன பண்ணுவாங்க, டிஆர்பி வருதோ வரலையா என்னான்னு சொல்லிட்டு படிக்காமல் அப்படியே லேசியாக விட்டுருவோம். நம்ம அந்த 10 பேர் இருக்காங்க பிள்ளையா, 10% அவங்க என்ன பண்ணால் போராடினே இருப்பாங்க. அதாவது படிச்சுனே இருப்பாங்க, இந்த 24 மணி நேரம் படிச்சுனே இருப்பாங்க. வருதோ வரலையோ சப்ஜெக்ட் நம்ம தர வச்சுக்கிறோம். ஸோ அவன் மட்டும் தான் ஜெயிக்கிறான். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அது பின்வாங்கணும்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் டெய்லி ஏதோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் படிக்கிறோமா கேட்குறோமா, அது திரும்பி ஞாபகம் வருதா பல டைம் சொல்லி பாருங்கள். நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் படித்தோம், 10 பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருது, 8 பாயிண்ட்ஸும் ஞாபகம் வருது. ஐயோ 2 பாயிண்ட்ஸ் பண்ணது வச்சு திரும்பி எடுத்து பார்க்குறீங்க, அப்புறம் திரும்பி எடுத்து பார்க்குறீங்க. அப்படி எடுத்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக 10 பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது படித்த விஷயத்தை திரும்பி நம்மளே மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டால் மறக்கவே மறக்காது. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். அதனால் இது எப்படி போட போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அந்த இதில் சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக் எடுக்கிறேன். அந்த டாபிக் எடுத்துகிட்டு இப்போ மெஷர் ஆஃப் டிஸ்பிரஷன் இருக்குது, அது டாபிக் எடுத்துகிட்டா ஒரு 4 டைப் இருக்குது. அதாவது ரேஞ்சு, அதான் நடத்த போகிறேன். ஏற்கனவே போட்ட வீடியோவில் சரியாக தெரியலன்னாங்க, அது திரும்பி நான் அது கொடுக்குறேன். ரேஞ்சு டெஸ்ட்டு, ரெண்டாவதுனா அது கோஆர்டினேட்டர் ஆஃப் டிஸ்பிரஷன், அது மீன் ஆஃப் டிஸ்பிரஷன், அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது மீன் ஆஃப் இது ஒரு 4 டைப் இருக்குது, எழுதி போட்டால் புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 4 பற்றி ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் என்ன, அது ஃபார்முலா கொடுத்துட்டோம், அதில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் என்ன, அதில் இருக்கிற ரிசல்ட்ஸ் என்ன, அதை வச்சு சம் என்ன, அவ்வளோ முடிஞ்சு போச்சு.
ஸோ இப்படி தெளிவாக கொடுக்கும்போது அதுலேருந்து அது சப்போஸ் அதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வருதுன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பார்த்தாலும் நான் கொடுக்குறதுலேருந்து வந்திருக்கும். அதை நான் ஷூராக சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் போடுறேன். அப்படின்னும்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இது நான் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீ தான் மேற்கொண்டு புக் எடுத்து படித்தாலும் கொடுக்குற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மட்டும் தான், தேவையில்லாதெல்லாம் கொடுக்கல. இது வரைக்கும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்னு இதுக்கப்புறம் எப்படிலாம் கேட்கலான்றது அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டினும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு 20 நிமிஷம்னாலும் இதுக்கு நான் உழைக்கிற டைம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்தா கரெக்டாக கொடுக்கணும், பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அதான் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நான் ஒர்க் பண்ணுற எஃபெக்ட் வந்து 3 ஹவர்ஸ் மேலே இருக்கும். ஆனால் கொடுக்குறது 20 நிமிஷம் 30 நிமிஷம்னாலும் அது உங்களுக்கு கம்மியாக தெரியலாம். ஆனால் என்னோடய உழைப்பு இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் தரவு பண்ணிவிட்டு அது பிறகு எதனா படிங்க. ஆனால் கொடுக்குறது இது கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கும். ஸோ அதை மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்க, ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். இதாக அது மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் மொத்தம் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இது சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் அல்ஜிப்ரா இருக்கும். ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 நான் செலக்ட் பண்ணால் இப்போ டிஎன்பிசியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் வரும் இல்லையா, வர வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் வரும். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் வந்து மார்ச்சுக்குள்ளே 2019 போஸ்டிங் போகிறதா 14,000 12,000 போஸ்டிங் போட போகிறதா டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேகன்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2 இதில் இருந்தால் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதனால் இந்த 2 சப்ஜெக்டை நம்ம தரவாக வந்துட்டால் டிஎன்பிசியில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமு ஏஇஓ எக்ஸாம் இதெல்லாம் எழுத நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நிறையா கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் போகிறதுக்கு காரணம் டிஎன்பிசியில் எக்ஸாமுக்கும் நம்ம இது யூஸ் ஆகும். அதே சமயத்தில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2ல் கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் கிட்டே இதில் வருது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 25 கொஸ்டின் கிட்டே இதில் வருது டெஃபினட்டாக. அதனால் இது வந்து 110 கொஸ்டினில் 25 கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2ல் வருன்னும் போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ 70 மார்க் போன வாட்டியே தெரியும். போன வாட்டி 70 மார்க் பார்டரில் பாஸ் பண்ணலாம் வேலை வாங்கிட்டு போயிட்டான். அதனால் உண்மையே கிடையாது. ஃபஸ்ட்டு எதெல்லாம் நிறையா மார்க் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கான்சென்ட் பண்ணி அதில் A to Z ஃபுல்லாக தருவாயிடணும். அதில் ஒரு கொஸ்டின் கூட நம்ம மீறி போகக்கூடாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெரிய விஷயமே கிடையாது. அதனால் என் ஃபேஸ் தெரியுதோ இல்லையோ போர்டு நல்லா கிளீனாக தெரிஞ்சா மட்டும் பார்த்துங்க, சரிட்டா? சரி, போகலாமா? ஒன்றுமே விஷயம் கிடைக்காதுங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் என்ன இருக்குது அப்படின்னா மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஒரு எக்ஸசைஸ். மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸில் ஒரு இது அதாவது ஒரு எக்ஸசைஸ் யூனிட்னு சொல்லினேன் ஒரு மாடலில். அந்த மெஷர் ஆஃப் இந்த சிலபஸில் என்னென்ன இருக்குன்னா ஒரு தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ரேஞ்சின்னு ஒன்று இருக்குது, இதை பற்றி தான் படிக்க போகிறோம். ரெண்டாவது வந்து குவாட்ரேட்டில் டிவியேஷன் இருக்குது. குவாட்ரேட்டில் டிவியேஷன் ஷார்ட்டாக போடுறேன். அடுத்தது மீன் டிவியேஷன். ஃபோர்த் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எவ்வளோதாங்க. ஸோ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ரேஞ்சு, குவார்டர் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு டாப்பிக்கில் இப்படி எடுத்து நம்ம தெளிவாக பார்த்தோம்னா இப்போ ஒரு அதாவது ரெகரேஷனில் என்னென்ன இருக்குது, கரலேஷனில் என்னென்ன இருக்குது. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து தெளிவாக கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம எந்த கொஸ்டின் கேட்டால் அட்டன் பண்ணலாம். அப்போ விஷயம் என்னென்னா ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிறோம். அதில் இருக்கிற ரிசல்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம், டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இதில் வச்சு எப்படிலாம் சம் கேட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படி படிச்சுன்னா தெளிவாக போகலாம். நம்ம ஏதாவது புக் எடுத்து ஏதாவது உட்காந்து படிச்சுன்னு இருந்தோம்னா ஒன்றுமே இருக்காது, மெமரியில் ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பிரேஷன்னா இந்த 4 தான் இருக்குது. 4 பற்றி என்ன கேட்குறாங்க அப்படி தூக்கி கடைசிடணும். ஸோ இப்படி படித்தோன்னா நம்ம ஞாபகம் வரும். அதாவது வந்து நான் திருப்பி சொல்கிறது என்னன்னா ஜெயிக்கிறவங்க ஒரு வாட்டி தான் வாய்ப்பு, ஆனால் தோக்கிறவனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதனால் அந்த அனுபவங்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும், அதான் சொல்லுவார். அதாவது ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாட்டி படித்தா அது அனுபவம் மட்டும் தான் இருக்கும். 4-5 வாட்டி கிட்ட போய் நெருங்கி வராங்க பற்றி அவங்களுக்கு நிறையா அனுபவம் இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தில் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கேட்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனை என்னென்னா தெளிவாக நம்ம முடிவு எடுக்கிறதில்ல. மொதல் பிரச்சனை எக்ஸாம் வருமா வராதா, ரைட்டுங்களா? இது அட்வைஸாக நினைக்காதீங்க. நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் வருமா வராதா, இதே 90% உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. எடுத்து பார்க்க மாட்டோம், சோம்பேறித்தனம் இல்லையா? எக்ஸாம் வருமா வராதா அந்த இது கேள்வி கேட்டினே நம்மளை வந்து நம்ம ஏமாற்றிக்கிறோம்.
ரெண்டாவது வந்து நம்ம சூழ்நிலை என்னென்னா ஒன்று ஸ்கூலுக்கு போய் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், குடும்ப சூழ்நிலைனால. சரி, அதனால வேறு ஏதாவது ஜாப் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. 2. 3வது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் மணி ப்ராப்ளம் இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை மணி ப்ராப்ளம். என்னென்னா இப்போ நம்ம ஸ்கூல் விட்டு வந்தாலும் சாயந்தரம் ஒரு டியூஷன், ஈவினிங் காலைல ஒரு டியூஷன், இப்படிலாம் போயிட்டு நம்ம சம்பாதிக்க வேண்டிய நிலமை வரும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை மீறி ஒருத்தன் வரேன்னா இன்னுமே அவன் தான் வந்து டேலண்டான, எல்லா வாய்ப்பும் இருந்து இன்னுமே இந்த டிஸ்டன்ஸ்லாம் படித்து பாஸ் பண்ணுறவனுக்கு அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயமே கிடையாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் நம்மளால் மீறி வெளியே வர முடியுதுன்னா இட் இஸ் கிரேட். அதாவது இது பெரிய விஷயம். அவங்கள தான் நம்ம கொடி கட்டி கூட பாராட்டலாம் இல்லையா? அதாவது பேனர் வச்சு கூட பாராட்டலாம். இப்போ பேஷன் ஆகிடுச்சு இல்லை? சரி. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நம்ம வந்து நம்மளை ஏமாற்றிக்காமல் நம்ம இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிக்கல. அது மட்டும் இல்லை, தெரிஞ்சுங்க. இருக்கிற பிரச்சனைலாம் தூக்கி எட்ட கிடையாது, இருக்க தான் செய்யும். சரி, ரைட்டு, நம்ம லைஃப் ஆச்சு, மீதி இருக்கிற வாழ்க்கை இதில் தானே இருக்குது, இதான் கண்டிப்பாக இதான் நம்மளுக்கு வழியும் தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இது எப்படி பண்ணணும், இதுக்கு நம்ம ஏன்னா லைஃப் மீதி இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக இது நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் உண்டு. தனியார் ஸ்கூலில் கடைசி வரைக்கும் நம்ம குப்பை கட்டுனுக்க முடியாது, அங்கே மதிப்பும் இருக்காது. அதனால் சப்போஸ் நம்ம இருக்கிற இவர் படிச்சிட்டோம், இதுதான் நம்ம லைன் தெரிஞ்சு போச்சு. அதனால் அப்போ அதுக்கு நம்ம ஃபுல்லாக ஆர்டர் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்னா லேட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் வரும் இல்லையா? அது லேட் ப்ராசஸ். அது வரைக்கும் உட்காந்துருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது, உயிரோட இருப்போம்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் அப்படியே இல்லை, எக்ஸாம் வச்சானா பாஸ் பண்ணிட்டா கோச்சிங் போட்டு போயினே இருப்பணும். ஸோ டிஎன்பிசி போல் ரொம்ப லேட் ப்ராசஸ்லாம் கிடையாது. அது நிறையா பிரச்சனை இருக்குது. பட் இதுங்க அப்படி கிடையாது. அப்படின்னும் போது நம்மளுக்கு எக்ஸாம் வரும் கன்ஃபார்ம், அது வந்து ஒரு விஷயம் கிடையாது. இப்போயே தெரியும், எல்லாமே தொகுப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் வரும்னு தெரியும், நல்லா கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதுக்கு நம்ம இந்த எக்ஸாம் வரும்போது இருக்கிற டைமும் நிறையா இருக்குது. அப்போ நம்ம இந்த டைமில் எவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்குறோம், எவ்வளோ விஷயத்தில் எத்தனை யூனிட் நம்ம தரவாக இருக்கிறோம், அது விஷயத்தை மட்டும் நல்லா மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிங்க. ரைட்டா? மற்றபடி எதுவுமே கிடையாது. அதாவது சொல்கிற விஷயத்த திரும்பி வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். ரைட்டா? நீங்கள் இப்போ ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறேன்னா அந்த 10 பாயிண்ட்ஸ் தர பண்ணிங்க. சரி, இப்போ ரேஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரேஞ்சை பொறுத்த மட்டும் என்ன இருக்குது, ரேஞ்சில் ஒரு 2 ஃபார்முலா இருக்குங்க. என்னென்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ரேஞ்சுக்கு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு கேட்டகரி வச்சுப்போம். ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, லார்ஜ் மைனஸ் ஸ்மால். இதெல்லாம் 10th +1 +2 புக்லேயே இருக்குது. ரேஞ்சு இப்போ எப்படி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறேன். ரேஞ்ச் பார்க்குறோமா, ரேஞ்சோட ஃபார்முலா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அப்புறம் குவார்டர் டிவிஷன் ஃபார்முலா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவிஷன். எல்லாருமே இந்த கோஎஃபிஷியன்ட் சேர்த்து படிப்போம். மீன் டிவிஷன் அதுக்கு ஃபார்முலா, அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவிஷன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். முடிஞ்சு போச்சா? 8 ஃபார்முலா ஆச்சா? அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஆர்டரிங் மனப்படம் ஞாபகம் வச்சுக்கிறது. ஞாபகம் இருக்கும். என்ன சொன்னார்? ரேஞ்சு சொன்னார், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. அடுத்தது குவார்டர் டிவிஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவிஷன். மீன் டிவிஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவிஷன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன், கோஎஃபிஷியன்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். இப்படி பிரித்து படித்தா ஈஸியாக நம்ம மெமரி பண்ணலாம், மறக்காது, நம்ம ரீகால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மொத்தமாக படிச்சுன்னா எந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது, டக்குன்னு அந்த பாயிண்ட் கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி கோர்வையாக சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸ். ஸோ ரேஞ்சு தான் ஃபார்முலா. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், L - S L+. இது 2 ஃபார்முலா தான். ஸோ இதை வச்சு கணக்கு கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இதில் Lன்றது தெரியும், லார்ஜு, எஸ்ன்றது ஸ்மால். ரைட்டா? சரி, இதான் விஷயம். ஸோ இப்போ ரேஞ்சில் 2 ஃபார்முலா இருக்குது. ரேஞ்சுக்கு ஃபார்முலா L - S, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா L - S/L+S. முடிஞ்சு போச்சு. ரைட்டு. அடுத்தது குவாட்ரேட்டிக் டிவிஷன். இப்போ குவாட்ரேட்டிக் டிவிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. குவாட்ரேட்டிக் டிவிஷன்னா பாதி இல்லையா? அதாவது கால்வாசின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தமிழ் மீனிங்லாம் தேவையில்ல. இப்போ குவாட்ரேட்டிக் டிவிஷனில் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது கியூடிக்கு என்ன ஃபார்முலா ஜென்ரலாக அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, QD = Q3 - Q1/2. ரைட்டா? Q3 - Q1/2. சரி, இது குவாட்ரேட்டிக் டிவிஷன். அடுத்தது வழங்கும்போது தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரேட்டிக் டிவிஷன். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரேட்டிக் டிவிஷன் என்னன்னா Q3 - Q1/Q3 + Q1. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ குவாட்ரேட்டிக் டிவிஷன் ஃபார்முலானது Q3 - Q1/2. இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரேட்டிக் டிவிஷனை Q3 - Q1/Q3 + Q1. எத்தனை ஆச்சு? 4 ஃபார்முலா ஆச்சா? ரைட்டு. இந்த Q3 Q1 கண்டுபிடிச்சதில் ஒரு சின்னதாக ஒரு உள்ள ஃபார்முலா ஒன்று இருக்குது. சார் இந்த ரைட்டு, இது 2 ரைட்டு. இல்லை Q3 Q1 வேல்யூன்னா அப்படி தெரிஞ்சால் தான் கணக்கு போட முடியும். ஸோ இல்லை Q1 வேல்யூன்னா Q3 வேல்யூன்னா அப்படிங்கிறப்போ இங்கே அது ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஃபார்முலா வரும். என்னென்னா Q1ன்றது என்ன? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். L +
h by f into n by 4 minus அது q1 ஃபார்முலா minus c. ரைட்டுங்களா? இது வந்து மீடியனில் படிப்பீங்க இந்த ஃபார்முலா. ஸோ அதில் வந்து வெறும் n அப்படி இருக்கும், அதாவது n by 2ன்னு இருக்கும். ரைட்டா? சரி, அடுத்து q3 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ரைட்டா? q3 கண்டுபிடிக்கிற ஃபார்முலானா அதே போல் l ப்ளஸ் h by f, q3 3 by 4ன்னு போடுங்க, முக்கால் மதிப்பு 3 by 4n, அவ்வளோதான், மைனஸ் c. ஸோ q1 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, q3 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கொடுத்துட்டேன். அது கண்டுபிடிச்சி அதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் அந்த கணக்கு போட்டுடலாம். ரைட்டுங்களா? ஸோ q1 ஈக்குவல் டு l ப்ளஸ் h by f n by 4 மைனஸ் c, q3 ஈக்குவல் டு l ப்ளஸ் h by f 3n by 4 மைனஸ் c. இது கணக்கு போடும்போது l என்ன, h என்ன, f என்னன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துரும். ரைட்டா? சரி, ரைட்டு. ஸோ இது எத்தனை ஆச்சு? இப்போ இது ரெண்டு ஃபார்முலா, ஏதாச்சும் 4 ஆச்சு. இப்போ அது 2 6 ஆச்சா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது மீன் டிவியேஷன். தேர்டு ஒன்று வந்து மீன் டிவியேஷன். இப்போ மீன் டிவியேஷன் என்ன ஃபார்முலா? அதே போல் தான் நான் சொன்னேன், மீன் டிவிஷன் ஃபார்முலா, அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவிஷன் தெளிவாக கொடுக்குறேன், அழகாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க. ஸோ மீன் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? மீன் டிவியேஷனுக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். என்ன கொடுக்கணும்? சிக்மா எஃப்ஐ இன்ட்டு மாலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை என், அவ்வளோதான். ஸோ மீன் டிவிஷன் ஃபார்முலா வந்து சிக்மா சமேஷன் என்ன சொன்ன, சிக்மா எஃப்ஐ இன்ட்டு மாலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை என். என்னன்னு சொல்லுவாங்க, இல்லை இப்படி சொல்லுவாங்க, ஆர் எம்டி ஈக்குவல் டு மீன் டிவிஷன் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ பை மாலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சிக்மா எஃப்ஐ. அந்த என்னோடய வேல்யூ வந்து சிக்மா எஃப்ஐ. ரைட்டா? இப்படி சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணால் சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கு மீன் டிவிஷனுக்கு ஃபார்முலா. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவிஷன், ஆஸ் யூஷுவல் தான். ஸோ ரெண்டாவது அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவிஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவிஷன். அது என்ன ஃபார்முலா? அது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, மீன் டிவியேஷன் பை மீன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. மீன் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம், அதை விட மீனால் டிவைட் பண்ணி போட்டால் உங்களுக்கு என்ன ஆகிடும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடும். ஸோ உங்களுக்கு விஷயம் என்னன்னா, இந்த ரேஞ்சு, அது குவாட்ரேட்டிக் டிவிஷனு, அடுத்தது என்னது மீன் டிவிஷன், இதை பற்றி பார்த்துருக்கோம். இதில் வரைக்கும் எத்தனை ஃபார்முலா பார்த்துருக்கோம் பாருங்கள், 2. இதில் எத்தனை ஆச்சு? 4, 4 2 6. இதில் எத்தனை ஆச்சு? இது 1 2 1 தான். இது வரைக்கும் 8 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரைட்டா? சரி, 8 ஃபார்முலா. இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்க போகிறோம். முடிஞ்சு போச்சு. இதை வச்சு தான் கணக்கு கேட்பாங்க. ஸோ ஒரு டாபிக் இப்படி பார்த்தா எப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்? நம்ம பண்ணுற பிரச்சனையே பிளான்லாம் பண்ணிக்கிறது தான். கலாமெல்லாம் ஏதாவது ஒரு புக் எடுத்து படிக்கிறோம், அது திரும்பி ஞாபகம் வச்சு திரும்பி புதுசாக படிக்கணும். ஸோ நம்ம படித்ததை 10 வாட்டி சொல்லி பார்த்தா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாமே டீச்சிங் தான் படிச்சிருக்கீங்க, அதனால் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலே பாதி பிரச்சனை நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் இது அட்வைஸாக நினைக்காதீங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையா, நம்மளுக்கு திறமை இருக்கிறவங்களாம் ஏன் வெளியே இருக்கிறான், தனியார் ஸ்கூலில் இருக்காங்கன்னா இதே தான். அதனால் பார்த்துங்க. ரைட்டா? சரி, இப்போ வந்து 3 விஷயத்தை பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4th ஒன்று இல்லையா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த மட்டும் இதுவும் நம்ம +2ல் படிச்சிருக்கோம். அன்குரூப் டேட்டான்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? அப்புறம் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. ஸோ அன்குரூப் டேட்டா 2 விதமாக அதில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்குரூப் டேட்டானா சாதாரண நம்பரில் இருக்கும். இன்றைக்கி +2 புக்லேயே பாருங்கள், அன்குரூப் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆனால் ரூட் ஆஃப், ரைட்டா, சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் பை ஸ்மால் n ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் பை n ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? சரி, இந்த சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை n. சரி, அடுத்தது வந்து இந்த இடத்துல எப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அதே ஸ்டாண்டர்ட் சிம்பிள் சிக்மா ரூட் ஆஃப் சிக்மா, இது அப்படியே டிஐ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, டிஐ ஸ்கொயர் பை n அப்படி சொல்லுவாங்க. ஸ்மால் லெட்டர் இது என்ன, கேமரா வருது, ஸ்மால் லெட்டர் இப்படி சொல்லுவாங்க. சரி, இது அசிமிடு மீன் கேட்டாங்கன்னா, அசிமிடு மீன்னா நம்ம வந்து தெரியும் நினைக்கிறேன், ஏ வச்சு போடுவோம் இல்லையா? அசிமிட் வேல்யூ வச்சு போட்டால் என்ன வரும், அதாவது அசிமிட் மீன்ல அசிமிட் வேல்யூன்னு வச்சுங்க, அப்போ நல்லா புரியும், கன்ஃபியூஷன் ஆகும். அசிமிட் வேல்யூ வச்சு போட்டால் எப்படி வரும், ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா டிஐ பை n ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ சிக்மா டிஐ ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா டிஐ பை n அவ் ஹோல் ஸ்கொயர்.
இதை வச்சு நம்ம இப்படி போடலாம் அந்த ஃபார்மில் வந்து அசியூம்டு மீனுக்கு. இதில் வந்து டின்றது என்னென்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் அப்படி வச்சு போடுவோம் இல்லையா. இதான் வந்து வேறு டி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். ரைட், உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் இதான். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் ஆர்டினரியாக அந்த ஃபார்முலா. சப்போஸ் அசியூம்டு வேல்யூ, அதாவது நம்ம வந்து எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு வச்சு போடுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்றது தான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக. சரி, அடுத்தது உங்களுக்கு இதுலேயே வந்து என்ன இருக்குன்னா ரெண்டாவது ஒன்று ஃபார் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த மட்டும் எஃப் வச்சு வரும். அது எஃப்ன்றது உங்களுக்கு என்னன்னு திரும்பி ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த மட்டும் ரெண்டு விதமாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னா, அதாவது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதுல அப்படியே எஃப்ஐன்னு போட்டுக்க வேண்டியதான். அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எல்லாத்தையுமே எஃப்ஐ பக்கத்தில் இந்த என்னென்ன சிக்மா பக்கத்தில் என்ன இருக்கோ அப்படியே எஃப்ஐ போட்டுட்டிங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சு போச்சு. அதனால் சொல்கிறது அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பி எல்லாமே உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்து எந்த ஒரு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அழகாக அருமையாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வருது பாருங்கள். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தான் கொடுத்துருக்கோம். அது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல்லாத்தையும் எஃப் போடுங்க, எஃப்ஐ போடுங்க. எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை இந்த இடத்துல கேப்டன் போடுங்க. அவ்வளோதான். இங்கே ஸ்மால் போடுறோம், இங்கே கேப்டன் போடுறோம். ஸோ அசிம்டு வேல்யூ போடும்போது என்ன வரும்? அசிம்டு வேல்யூ போடும்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா வந்து நம்ம எல்லாத்தையும் எஃப்ஐ சேர்த்துக்க வேண்டியதான். இந்த ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். ரைட்டா? சிக்மா எஃப்ஐ இன்ட்டு டிஐ, எஃப்ஐ இன்ட்டு டிஐ பை கேப்டன். ரைட்டா? ஸோ இதில் வந்து இதுக்கு மட்டும் ஸ்கொயர் வரும், மைனஸ் மொத்தமாக ஸ்கொயர் வரும். சிக்மா எஃப்ஐ டிஐ பை கேப்டன் ஹோல் ஸ்கொயர். சரி, ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து என்னது அன்குரூப் டேட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, ஃபார் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா, இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். டிஐ டிஐ ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, திரும்பி சொல்லித்தரலாம். பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா தான் எழுதி போட்டிருக்கேன். ரைட்டா? சரி, இப்போ வந்து இந்த எல்லாத்துலேயுமே என்ன கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதில் இப்போ வந்து ஆர்டினரி ஃபார்முலா சொல்லட்டுமா? ஸோ இதில் அப்புறத்துக்கு அடுத்து என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஒன்று இருக்குது, இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மூணாவது. ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டிருப்போம். இப்போ மூணாவது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ரைட்டா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஒன்றுமே கிடையாது. அதாவது சிக்மா பை எக்ஸ் பார். அவ்வளோதான். சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவிஷனு பை எக்ஸ் பார். எல்லாத்தையும் அந்த மீனாக டேட் பண்ணணும். அவ்வளோதான். போன இதுலேயும் மீன் டிவிஷன் பார்த்தோம். ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்க. மீன் டிவிஷன் என்ன பார்த்தோம்? மீன் டிவிஷன் பை எக்ஸ் பார். இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பை எக்ஸ் பார். அதனால் சிக்மான்றது தெரியும். அப்படி தான் எழுதிங்க. சிக்மாக்கு சிம்பிள் நம்ம என்ன சொல்லணும்? ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸோ மீன் டிவிஷன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து ஒரே வேல்யூ. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்லலாம், ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன். ரைட்டா? அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபார்முலா நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதில் 8, இதில் 9, 10, 11, 12, 13. ஸோ 13 ஃபார்முலாஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? சரி, இந்த 13 ஃபார்முலாஸை ஈஸியாக நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் 2 ஃபார்முலா சேர்த்து கொடுத்துட்டுனா 15 ஃபார்முலா எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ரைட்டா? அதனால் வந்து ஒன்றுமே கிடையாது. என்ன விஷயம், இப்போ இப்படிலாம் எப்படி கம்பேர் பண்ணுற போகிறோம், 4த்துக்கு ஃபார்முலா, அதில் கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபார்முலா. ரைட்டா? இதை தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ நான் இப்போ 4த்துல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். ரைட்டா? இது இல்லாமல் என்னென்ன சார் இருக்குது, இது வந்து ஃபார்முலாஸ். இதை வச்சு ரிசல்ட்ஸ் என்ன இருக்குது, டெஃபினேஷன்ஸ் என்ன இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது, இது கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சு கேட்பாங்க, இல்லை இந்த ஃபார்முலாவை கேட்பாங்க. இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இதுலேருந்து கேட்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு, வெளியே கேட்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. சரி, ரைட்டு. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம், இல்லை ரிசல்ட் எதை வேணால் சொல்லலாம். ஸோ இதை வச்சு எப்படிலாம் நம்மளுக்கு ரூல் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மீன் டிவிஷன் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிரேட்னா ஆர் ஈக்குவல் டு மீன் டிவிஷன். ரைட்டா? இது 14 ஃபார்முலாவா, 14th வச்சுங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிரேட்னா ஆர் ஈக்குவல் டு டிவிஷன் ஃப்ரம் மீன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம், நான் வச்சுங்க. ரைட். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, கிரேட்னா ஆர் ஈக்குவல் டு மீன் டிவிஷன் ஃப்ரம் மீன் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து மீன் டிவிஷன் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ரைட்டா? ஸோ அது ரெண்டாவது வந்து 15வது விஷயம் வந்து என்னன்னா, இது ரொம்ப சிம்பிள். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு எப்பயுமே சொல்லலாம், மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தான் பெஸ்ட் மெத்தட் சொல்லுவாங்க. ரைட்டா?
அது எப்படி கொண்டு வரோன்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் ஒரு வேலையை ஆட் பண்ணாலும், அதாவது ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி நோ சேஞ்ச். ஆடு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் ஒரு வேலையை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் நோ சேஞ்ச். பட் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சரோட ஆன்சர் இன்ட்டு மல்டிப்ளை. ரைட்டா? சரி, இது என்ன சார் புரியல. இப்போ உதாரணமாக x1, x2, x3, xn இஸ் சிக்மான்னு வச்சுங்க. இப்போ ஒரு வேலையை ஆட் பண்ணுறேன். x1 + 5, x2 + 5, x3 + 5, எக்ஸெட்ரா xn + 5 இஸ் சிக்மா தான். ஸோ ஆட் பண்ணால் வேல்யூ மாறாது. அப்போ சப்ராக்ட் பண்ணாலும் நோ சேஞ்ச், வேல்யூ மாறுது. சப்போஸ் மல்டிப்ளை பண்ணால், சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சப்போஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் வச்சுங்களேன், அதே போல் x1, x2, அதே போல் xn = சிக்மான்னு வச்சுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் kx1, kx2, எக்ஸெட்ரா kxn. ரைட்டா? kxn அப்படி பண்ணால் ஆன்சர் வந்து k சிக்மா, அவ்வளோதான். ஸோ அடிஷன் சப்ராக்ஷனில் வேல்யூ மாறாது. பட் மல்டிப்ளிகேஷனில் வந்து எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோமோ அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த 15 ஃபார்முலா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த 15 ஃபார்முலாவை ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருக்கோம். இதான் விஷயம், ஒன்றுமே கிடையாது. அதனால் இதே போல் டெய்லி ஒரு 15 ஃபார்முலாஸ் கொடுப்போம். அது அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மெமரி எப்போ கேட்டாலும் அந்த 15 ஃபார்முலா இருக்கா ரீகால் பண்ணி பாருங்கள். அப்படியே பார்க்க இன்னும் மார்ச் மாதம் எக்ஸாம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. ரைட்டா? ஸோ ஹாலிடேஸ்லாம் நிறையா போடுவோம். இதை நீங்கள் கொடுக்குறத ஒழுங்காக தரவாக படிச்சிட்டாலே நீங்கள் பாதி கிணறு தாண்டிடலாம். ஸோ ஏன் 80% மார்க் எடுத்துடலாம். அதனால் வந்து இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கணேஷ் மேக்ஸ் அகாடமின்றதை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு எதாவது ஐடியா தோன்றதோ சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது காரணம் நம்ம அச்சீவ் பண்ண, நம்மளோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான். ஸோ அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டா கண்டிப்பாக நம்ம வேலை வாங்கிடலாம். ஸோ இது எந்த ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பிளான் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்குறது நிச்சயம். அதனால் இது வந்து நம்மளுக்கு அட்வைஸ், நம்மளை எல்லாமே டீச்சர்ஸாக தான் இருப்பீங்க. சொல்கிறத அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். அது இப்படி படிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா புரியுன்றது என்னோட ஐடியா. அதை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்கள். கணேஷ் மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ எனிவே, ஆல் தி பெஸ்ட்.